அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி ரிலா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிகனா ரமலான் ரஹ்மத்தன் ராஹத்தன் வ அஃபுவன் வ ஆஃபியா. தகப்பல் மின்னா அமலன் சாலிஹன் வ முத்தகப்பலன் வ ஷிஃபாஅம் மின் குல்லி தா. அம்மா பஅத். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபضலி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ லா யக்ஃபா அலைஹி ஷைஉன் ஃபில் அர்ض் வலா ஃபிஸ் ஸமா. வகால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் இன்ன மின் அஷர்ரன் நாசி இந்தல்லாஹி மன்சிலத்தன் யௌமல் கியாமா அர்-ரஜுலு யுஃதி இலல் மர்அதி வ துஃதி இலைஹி சும்ம யன்ஷுரு சிர்ரஹா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லருளும் அஃபுவும் ஆஃபியத்தும் என் உயிருக்கும் மேலான அஹமது அல் முர்த்தலா சையதுல் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவும் ஷஃபாஅத்தும் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாகுவதுடன் நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்கள் மரணித்து விட்டால் அவர்களுடைய கபறுகளை அல்லாஹ் பூஞ்சோலையாக ஆக்குவதுடன் அவர்களுடைய அனைத்து விதமான பாவங்களையும் மன்னித்து ஆலா உயர்வான தரஜாவை தந்து கண்ணு கட்டிய தூரம் கபரை அல்லாஹ் விசாலப்படுத்தி பேரொளியாக ஆக்கி மன்னித்து விடுவானாக. அல்லது இருவரும் ஹயாத்தாக இருந்தால், இருவரில் ஒருவர் ஹயாத்தாக இருந்தால், நோய் நொடி இல்லாத வாழ்வை, நீண்ட ஆயுளையும் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் அஃபும் ஆஃபியத்தையும் தந்தருள்வானாக. நம்முடைய மனைவி, மக்கள், பிள்ளை, குட்டி, பேரம், பேத்தி, நம்முடைய வாரிஸ், முழு உம்மத் கியாம நொடிநாள் வரை இந்த உலகத்தில் யாரெல்லாம் தோன்றி மறைகின்றார்களோ அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களை மிகா பரிசுத்தமானவர்களாக அல்லாஹ் ஆக்கி மிக உயர்வான நல் அமல்களை அவர்களை அல்லாஹ் செய்யும்படியான ஒரு தௌஃபீக்கை தந்தருள்வதுடன் அகப்புற பாவங்களை மன்னித்து அகமகிலும் நல் உயர்வான அந்தஸ்துக்களை அல்லாஹ் உலகிலும் நமக்கு தந்தருள்வானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, அல்லாஹுவின் மிக பெரும் நல்லருளும் ரஹ்மத்தும் நமக்கு கிடைக்கப்பெற்று நாம் வாழ்வதுடன் மனிதர்கள் படைத்தோனை மறந்து வாழ்வது மரபல்ல. நமக்காக வேண்டி பல்வேறான திட்டங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்து அந்த பல்வேறான திட்டங்களில் ரஹ்மத்தும் அஃபுவும் ஆஃபியத்தும் கொடுத்திருப்பதுடன் அவனுடைய நிஅமத்துக்கள் நிறைந்து அடைய வளைத்து அல்லாஹ் மனிதர்களுக்கு வெற்றியாக வாழ்வதற்காக வேண்டிய பாதைகளை அல்லாஹ் அமைத்து கொடுத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை பொறுத்தவரை உலகமும் அதனுள் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய பொருள்களும் நம்மை ஏமாற்றக்கூடியதாக இருக்கின்றது. குல் மதா உத்துனியா கலீல் வ மதா உத்துனியா குரூர்.
சொற்பமான சுகண்டிகளை சுமந்த இவ்வுலகம் சொற்பமான நிலைகளில் நம்மை உலக வாழ்க்கையிலிருந்து ஏமாற்றம் அடைய வைக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. இதிலிருந்து நாம் எப்படி தெளிவு பெற முடியும் என்பதை நாம் உணர்ந்து நேரான பாதையில் செல்வது தான் நமக்கு உயர்ந்த ஒரு அந்தஸ்தை வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தீர்க்க தரிசனம் என்ற அடிப்படையிலே நபிமார்கள், வலிமார்கள், நல்லோர்கள், நாதாக்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒன்றின் பின் ஒன்றாக மனிதனுடைய நேர்வழிக்காக வேண்டி அனுப்பி வைத்த போது ஏற்றுக்கொண்டவர்கள் ஜெயமுடையவர்களாகவும் அதை கைவிட்டவர்கள் அவர்கள் தோல்வி உடையவர்களாகவும் ஆக்கப்பட்டு சீரழிக்கப்பட்ட சம்பவத்தை நாம் குர்ஆனின் வாயிலாக முழுமையாக பெற்று அறியக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகம் 14 உலகத்தை படைத்து அதிலே ஒரு சிறிய டாட் கூட அவனை விட்டு மறைக்காமல் அது மறைந்து விடாமல் கண்காணித்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் மனிதர்கள் அவைகளை உணர்வதுதான் தெய்வீகத்தினுடைய முழு ஒளியின் வீச்சுக்களாக அமைந்திருக்கின்றது என்பதை புரிந்து வாழ வேண்டும். ஒரு மனிதன் அல்லாஹுவை மறைத்து வாழ்ந்து விடலாம், அல்லாஹ்விற்கு எதையும் காட்டி விடாமல் ஒழித்து விடலாம் என்று நினைப்பது மூடத்தனத்திலும் கூறுகட்டத்தனமான மூடத்தனங்களாக அமைந்திருக்கின்றது. படைத்தோன் எல்லாத்தையும் அறிந்திருக்கின்றான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லாஹு அலீமும் பிதாத்திஸ் சுதூர். நெஞ்சங்களில் உண்டானவைகளை அல்லாஹ் அறிந்து அதை உணரக்கூடியவனாக இருக்கின்றான். லா யஹ்ஃபா அலைஹி ஷை. அவனுக்கு மறைந்ததாக எந்த பொருளுமே இல்லை. அல்லாஹ்வை விட்டும் எந்த பொருளும் மறையல, அல்லாஹ் அதை மறந்தும் இருக்கலை. அப்போ படைத்தவனாகிய அல்லாஹ்விற்கு அது எந்த இடத்தில் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி வைத்து அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான், அதை பாதுகாக்கின்றான். அதன் அடிப்படையிலே மனிதர்களாகிய நாம் நம்மை எதற்காக அல்லாஹ் படைத்தானோ அந்த நோக்கத்தையும் அறிந்து நம்மை கொண்டு அவன் வேலை வாங்கக்கூடியவனாக இருக்கின்றான். நாம் அவனை ஏமாற்றி விடலாம் என்று நினைப்பது நிர்மூடத்தனமான வாழ்வில் நிர்கதியான நிலையைத்தான் அடைய முடியும். இதை மனித சமுதாயம் உணர வேண்டும். மனிதனை புனிதனாக ஆக்குவதற்குண்டான வழிமுறைகளைத்தான் அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றான். ஆனால் நாம் அவைகளை தேர்ந்தெடுத்து வாழ்வது மிக கடினமான ஒரு நிலை உடையதாக நாம் ஆக்கி கொண்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும்போது சொன்னார்கள், அத்தீன் யுஸ்ர் வலம் யுஷாத்தித் தீன. மார்க்கம் மிக மிக எளிமையானவை, எளிதானவை, கடைபிடிப்பதற்கு மிக ரொம்ப சுலோபமானவை. அவைகளை நீங்கள் கடினமாக ஆக்கி கொண்டு அதிலே சிரமத்தை நீங்கள் ஏற்படுத்தி விடாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டாங்க. சொல்லிவிட்டு சொன்னார்கள், அத்தீனி யுஸ்ர் வலா உஸ்ர். மார்க்கம் மிக மிக எளிதானது, கடைபிடிப்பதற்கு தகுதியுடையது. ஆனால் நீங்கள் அதை கடைபிடிக்க கடினமாக ஆக்கிவிடாதீர்கள் என்று என் உயிருக்கு மேலான அஹ்மதுல் முர்த்தலா சையதுல் காயினாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தது நம்மை பிரமிக்கத்தக்க விஷயத்தில் ஈமானில் புடிப்புடையவர்களாக மன உறுதி உடையவர்களாக நம்மை ஆக்க வைத்திருக்கின்றது என்று சொன்னால் இந்த மனித இனம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றது. மூவர் சேர்ந்து ஒரு இடத்திற்கு செல்கின்றார்கள். அந்த இடத்தில் யாருக்கும் தெரியாத ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து நாம் ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த மூவரும் ஆலோசிக்கின்ற பொழுது அதிலே ஒரு மனிதர் மாத்திரம் சொல்றார், நாம் உலகத்தில் எல்லாத்தையும் விட்டு ஒளிந்து நம்மை நாம் மறைத்து விடலாம். ஆனால் நமக்கென்று ஒருவன் இருக்கின்றானே, அவனை ஒழிப்பதா அல்லது நாம் அவனை விட்டும் ஒளிந்து கொள்வதா? நிச்சயமாக இது இயலாதது என்று சொன்னார். மற்றொருவர் சொன்னார், அப்படியானால் நாம் மண்ணை குடைந்து அல்லது மலையை குடைந்து உள்ளுக்குள் சென்று விட்டால் அங்கே எந்த ஒரு துருவும் நம்மை கண்காணிக்க முடியாது.
இப்போ மற்றொருவர் சொன்னார், அப்படியானால் அதை செய்து நம்மை தற்காத்து கொள்வோம், உலகத்தின் பார்வைகளிலிருந்தும் படைப்பின பார்வைகளிலிருந்தும் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும் என்று அந்த மனிதர் நினைத்து நோண்டிக் கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் இந்த இருவருக்கும் விடை தெரியவில்லை. அதை நோண்டிக் கொண்டிருக்கும் போதே காட்டு விலங்குகள், ஜந்துக்கள், எறும்பு, அத்தனை கோடி ஜீவராசிகள் வர போக அந்த பகுதிகளிலே இவர்களை பார்த்து கண்காணித்து கொண்டிருக்கின்றது. அப்போ ஒருவர் சொன்னது அங்கு உண்மையாகுது. நம்மை யாரும் பார்க்காத ஒரு இடம் உண்டா என்றால் இல்லை. நம்மை படைத்தோனாகிய அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹு ஹாலிர், அல்லாஹு நாலிர், அல்லாஹு மஇ. 3 சப்ஜெக்டை சொன்னார். அல்லாஹ் வெளிப்படையாக இருக்கின்றான், அல்லாஹ் நம்மளோடு இருக்கின்றான், நம்மை பார்த்து நோட்டமிட்டு கொண்டே இருக்கின்றான், நம்மளோடு இருக்கின்றான். எங்கனம் நாம் மூவரும் ஒளிய முடியும்? தனிப்பட்ட ஒளியும் இடம் எதுவுமே இல்லை. கபரிலும் கூட முன்கர் நக்கீர். பிறகு அங்கு இருக்கக்கூடிய விலாவாரியான நிலைகள், பிறகு நம்மை படைத்த ரப்பும் ரசூலும் அந்த இடத்தில் நம்மை நோட்டமிடுவதை நாம் பார்க்க முடியும். அப்போ நாம் தனித்திருந்து ஒளிந்து நம்மை மறைத்து கொள்வதற்குண்டான அவகாச நிலைகள் எதுவுமே இல்லையே அப்படின்ட்டு இந்த ஆயத்து அவருக்கு ஞாபகம் வருகின்றது. இன்னல்லாஹ லா யக்ஃபா அலைஹி ஷைஉன். நிச்சயமாக அல்லாஹ் முழு உலகத்தையும் படைத்தான். அவனை விட்டும் உலகமும் அதன் படைப்பினங்களும் மறைந்தது அல்ல. ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமா. பூமியில் மாத்திரமல்ல, வானத்திலும் இல்லை. அப்போ அல்லாஹ்வுக்கு மறைந்த ஒரு பொருள், அல்லாஹ் பார்க்காத பொருள், அல்லாஹ் படைத்து அந்த பொருளை ஒலிக்குகின்ற பொருள் எதுவுமே இல்லை. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹு ஹாலிருன் அல்லாஹு நாலிருன் அல்லாஹு மஇ அல்லாஹு நாசிருன். இந்த 4 விதமான நிலைகளிலேயும் அல்லாஹ் நம்ம சூழ்ந்துறதுக்கு பேர் தான் அடுத்து சொல்கிறான், வல்லாஹு பிகுல்லி ஷைஇம் முஹீத். முழு உலகத்திலும் பந்தின் உருண்டைகளை போன்று, பந்தை உள்ளடக்கிய உருண்டையை போன்று எல்லாத்திலும் அல்லாஹ் சூழ்ந்திருக்கான். சூழ்ந்த அல்லாஹ் தான் இன்னல்லாஹ லா யக்ஃபா அலைஹி. அவனை விட்டும் எந்த பொருளும் மறைந்ததல்ல, மறைக்கப்பட்டதல்ல, மறையவும் முடியாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனாகிய நாம் நம்மை படைத்தவனை மறந்து அல்லது மறப்பதற்கு எத்தனித்து நாம் நம்மை தற்காத்து கொள்ளலாம் என்று நினைத்து எந்த பொருளையும் யாருக்கும் தெரியாத இடத்தில் வைப்போமேயானால் அங்கும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். இந்த உணர்வை வர வைப்பது தான் இஸ்லாம். நாம் யாரை விட்டு ஒதுங்கினாலும் படைத்தவனாகிய அல்லாஹ்வை விட்டு ஒதுங்க முடியாது. அவனுக்குள் நாம் அவனை பார்க்க வேண்டும். அவனை பார்ப்பதுதான் இஸ்லாத்தின் நோக்கங்கள். இல்லம் தகுன் தராஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கஅன்னக தராஹு. இந்த வாழ்வை நாம் தூய்மைப்படுத்த நாம் அல்லாஹ்வை விட்டு மறைந்தவர்கள் அல்ல, அல்லாஹ் நம்மை விட்டும் மறைந்தவன் அல்ல. அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதை உணர்ந்து வாழ அறிய அழைக்கின்றோம். ஹிதாயத்தின் பக்கம் ஒரு சிறிய மருத்துவம். சில நபர்களுக்கு ஆணானாலும் பெண்ணானாலும் அதிகமான தலைவலி வருவதை
பார்க்க முடியும். இதில் பல்வேறான பெயர்கள் சூட்டப்பட்டு மருத்துவரிடத்தில் போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் வரைக்கும் பார்த்துட்டாங்க. அவர்கள் காரணம் சொல்வதற்காக வேண்டி ஏதாவது ஒரு நோயை சொல்லிடுவாங்க. பொதுவாக அதிகமான தலைவலி ஏன் வருகின்றது என்பதை கண்டுபிடிப்பதற்கு இஸ்லாத்தில் ஆத்மீகத்தின் நிலையை தவிர எதுவுமே இல்லை. நீங்கள் போய் கண்டுபிடிக்க வேணாம். சுருக்கமாக நம்பிக்கைக்குரிய ஒரு மருத்துவம், ஒரு 7 பூண்டு, 7 பல், பூண்டுனா 7 பல், அந்த ஒரு பூண்டிலேருந்து உடைச்சி எடுத்துக்குங்க. ஒரு ரூபா இஞ்சி செதுக்கி அதை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்குங்க. மிளகு ஒரு 17 அல்லது 11 மிளகு எடுத்து இது 3ஐயும் இடி உரலில் போட்டு இடிச்சுக்கங்க. அரை லிட்டர் தேங்காய் எண்ணெயை காய்ச்சி அது கொதி வரும்போது இதை தூக்கி போட்டு நல்லா கிண்டுங்க. கொஞ்சோன்னு ஒரு பிடிச்சபடி கருகாப்பலை, ஒரு பிடிச்சபடி புதினா, கொஞ்சோன்னு கொத்தமல்லி இலை, இவைகளை போட்டு நல்ல முருக அதில் காய்ச்சி எடுத்து நல்லா கிண்டி அதை அப்படியே இறக்கி வச்சுருங்க. சிக்கன் பொரிச்ச மாதிரி. அப்போ தான் விளங்கும். ஏன்னா நப்ஸுக்கு சொல்கிறத சொன்னால் தான் விளங்கும் நப்ஸு. அப்புறம் 6 சாயங்காலமாக அதை வடிகட்டி எடுத்திங்கன்னா ஒரு விதமான கலர். இந்த எண்ணெயை அதிகமாக நீங்கள் தலையிலே தேய்த்து வாருங்கள். காலை மாலை சீவும்போது குளிச்சுட்டு இந்த மங்கு இருக்குது பாருங்கள், அதில் போட்ட அந்த பேஸ்ட்டு இதுகள்லாம் அதை எடுத்து வச்சுக்கோங்க. குளிக்கும்போது கொஞ்சம் எடுத்து தலையில் உச்சியில் தலை பூரா நல்லா ஃபார்ம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு காலையில் குளிச்சிருங்க. குளிக்கிறது நீங்கள் சாதாரணமாக எதை போட்டு குளித்தாலும் சரி. ஆனால் அதிகமாக நீங்கள் உபயோகிக்கக்கூடிய ஒரு பொருள் கடல மாவு அல்லது பைத்தான் மாவு. பைத்தான் மாவுன்னா பச்சை பாசிப்பயிறு மாவு, மிலிட்ரி கலரில் இருக்கும். அதை வாங்கி நுணுக்கி வச்சுங்க. இல்லை பவுடர் கடையில் தான் வாங்கிக்கோங்க. அதை போட்டு குளிச்சுட்டே வந்தீங்கன்னு சொன்னால் தலையில் உண்டான வலிகள் அசடுகள் கொஞ்சம் நீங்கும். மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அந்த தலைவலிக்கு 3 காரணம். 1 பலகீனம், 2 அதிகமான கவலை, 3 அல்லாஹ் கொடுத்த நியமத்தை அவனை மறந்து வாழும் தரித்திரியவானின் உடம்பு. சரி, இது அப்படி உள்ளவங்களுக்கு வரலைங்க, எங்களுக்கு தான் வருது, நாங்கள் குர்ஆன் ஓதுறோம், தொழுகிறோம், ஸலவாத்து ஓதுறோம் அப்படின்னு சொன்னால் அதிகப்படியான உபரியான இயற்கை உடம்பிற்கு செயற்கை பொருளை உபயோகிப்பது, அதிகமாக செல்ஃபோன் பேசுகிறது, காதில் சொருகிக்கிறது, நிறைய பாட்டு கேட்குறது, நிறைய பேசுகிறது. அல்லாஹ் ஓரளவுக்கு தான் உடம்புகளை மைக் பெட்டி மாதிரி வச்சுருக்கான். அதிகமான ஒரு தாக்கங்களை நாம் குறைத்து எந்தளவுக்கு ராகத்தாக வாழ முடியுமோ அதிகமாக நம்ம நேரத்தை உபயோகிக்கிறவங்க குர்ஆனை பார்க்குறது இல்லை. குர்ஆன்னா டெஸ்ட்டு கூடம், ஸலவாத்து ஓதுறது இல்லை, மாத்திரை, திக்ரு ஃபிக்ரு, ஸலவாத்து தஸ்பீ செய்கிறது இல்லை. இதெல்லாம் மருந்து. இதெல்லாம் உட்கொண்டால் தானே, சொன்னால் தானே நம்ம உடம்பு ராகத்தாகும். வல்ல ரஹ்மான் நம்மை மன்னித்து சாலிஹினாக ஆக்க அழைக்கின்றோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.